நீட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்வதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. தேர்வில் பிரச்சினைகளை ஏற்படுத்தியவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம். கேபினெட் அமைச்சர் அளவிலான அந்தஸ்தில் இருப்பார் என அறிவிப்பு. ஆந்திர மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சந்திரபாபு நாயுடு. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில உரிமை சட்டம் அதிரடி ரத்து. 30,000 பேருக்கு ஆசிரியர் பணி வழங்க அனுமதி வழங்கும் கோப்பிலும் சந்திரபாபு நாயுடு கையெழுத்திட்டார். போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு பிடிவாரண்ட். ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து பெங்களூரு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். பரவலாக இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் பேசி முடிவெடுக்கப்படும். பாமக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து விலக ஆயத்தமாகிறார் அஜித் பவார். சரத்பவாருடன் மீண்டும் இணைய வாய்ப்பு. குவைத்தில் இந்திய தூதரக அதிகாரிகளின் மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் ஆலோசனை. தீ விபத்தில் காயமடைந்த இந்தியர்களை மருத்துவமனையில் சந்தித்து மத்திய அமைச்சர் நலம் விசாரித்தார். நடப்பாண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் மோசடி. 67 பேர் முழு மதிப்பெண் பெறுவது சாத்தியமில்லை. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் என்பது பித்தலாட்டம் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆதாரத்துடன் விளக்கம். காலதாமதத்திற்கு கருணை மதிப்பெண் என்பது எந்த விதிமுறைகளும் இல்லை. தவறு செய்த தேசிய தேர்வு முகமை என்கிற போது எப்படி நீதி கிடைக்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு மறுதேர்வு. ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பதில். நீட் மறுதேர்வு காரணமாக ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் 49 பேர் பலியான சம்பவம். மத்திய அமைச்சரவை அவசர கூட்டம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த 24 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை இயக்குவதற்கான தடை திங்கட்கிழமை வரை நீட்டிக்க அவகாசம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேருக்கு மயக்கம். விஷவாயு தாக்கியை சுற்றுவட்டாரத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் 17 வரை விடுமுறை. திகிடி, மேயாதவான், லிப்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் பிரதீப் விஜயன் உயிரிழப்பு. வீட்டு குளியல் அறையில் தலையில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பப்புவா நியூகினியா நாட்டிற்கு 13 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியது இந்தியா. 6 டன் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட $1 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் மனிதாபிமான உதவி. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 என்ற அளவில் பதிவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ் அணி வென்றது. நியூசிலாந்தை 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது.